11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு நம்ம எஸ்பிடி ஜாயின் பண்ண போறாரு. இந்த மேட்சை பத்தி அந்த விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் பிட்வீன் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு மேட்ச். இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து டீமோட இந்தியா 4th டீமா ஜாயின் பண்றாங்க. செமிஃபைனல்ஸ் ஆட போறாங்க ஃபார் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் இந்த வேர்ல்ட் கப். இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். இந்த மேட்ச்க்கு முன்னாடி சில பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே ஒரு 10 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா 2016 யார் யாரெல்லாம் இந்த டிராமாவை ஃபேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு நானும் தான் நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அடுத்த நாள் எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸாம்ஸ். நான் வந்து +1 படிச்சுட்டு இருந்தேன், நீங்க +2 படிச்சுட்டு இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி. அதையெல்லாம் விட்டுட்டு பப்ளிக் எக்ஸாம் நான் அந்த கதையை நான் சொல்றேன், நீ முடிச்சிரு. எந்த அளவுக்கு என் வாழ்க்கை அந்த மேட்ச் மாத்துச்சுன்னு சொல்றேன். ஓகே அவரே சொல்லுவாரு. அந்த மேட்ச் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே அந்த அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்த எல்லாத்துக்குமே அந்த நாள் வந்து ஒரு டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம், ஃபேவரட்ஸ் டு வின் த வேர்ல்ட் கப். அந்த ஒரு டிராமாவை 10 வருஷமா நம்ம அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் வின் பண்ணாலும் அந்த ஒரு டிராமா, அந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த மேட்ச் ஜெயிச்சக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஒரு இது வருது. நமக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கினதுக்கு இன்னைக்குதான் ஒரு ரிலீஃப் கிடைக்குது நமக்கு எல்லாத்துக்குமே. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சிம்மன்ஸ் அடிச்சது. ஆனா அது அப்படியே கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு என்ன நடந்துச்சோ இன்னைக்கு எக்ஸாக்டா அதே தான் நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 190 அடிச்சாங்க, ஒரு 190 ஆர்டர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா செகண்ட் பேட்டிங் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க. இதே மாதிரி டியூ இருந்துச்சு வான்கடையில. அங்க சிம்மன்ஸ் எப்படி அடிச்சாரோ இங்க நம்ம சேட்டா சஞ்சு அதே ஒரு நாக்கு, அதே டபுள் கொட்டி இங்கே அவரும் கொட்டிட்டு போனாரு சஞ்சு சேட்டா. அவரை பத்தி நம்ம பேசுவோம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2016க்கு பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இந்தியா அது ஒரு செமிஃபைனல்ல இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் இது மாதிரி ஒரு மாதிரி விர்ச்சுவல் நாக் அவுட்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கர ரிலீஃப் 90s கிட்ஸ், early 2K கிட்ஸுக்கு எல்லாம். அன்னைக்கு யாரெல்லாம் ட்ராமா ஃபேஸ் பண்ணாங்களோ 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நிம்மதியா தூங்குங்க எல்லாருமே. ஹாப்பியா தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நம்புறோம். நம்ம வீடியோ வந்து மார்னிங் தான் போஸ்ட் ஆகும். பட் நல்லபடியா தூங்கி எந்திரிச்சு இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க, ஹாப்பியா தூங்க போவாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிட்டு நாங்களுமே வந்து சூப்பரா தூங்க போறோம். ஆனா அந்த மேட்சோடைய ட்ராமா எங்களுக்கு தெரியும், அந்த கண்ணுக்குள்ளேயே இருந்தது. ஓவர் டு ஹெச்பிடி. நம்ம இந்த மேட்சை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்ச், அந்த 2016 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், என்னென்ன ட்ராமாலாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? உங்க சிரிப்புலே தெரியுது ஆக்சுவலா அந்த ட்ராமா எந்த அளவுக்கு பயங்கரமான ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு. சொல்லிடுறேன், நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்சை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் டு யூ ப்ரோ. ஏன்னா 2016 எனக்கு 2016 மட்டும் இல்ல, 2014 எனக்கு ஒரு மினி டிராமா தான். 2014 வந்து மறுநாள் ஒரு எக்ஸாம், ஃபைனல் முன்னாடி. அதுக்காக ஸ்ரீலங்கா வந்து நாக் அவுட்ஸ்க்கு வரும்னு சொல்ல முடியாது. அவங்க சூப்பர் 8லயே வெளியே போயிட்டாங்க. இல்லடா, அதெல்லாம் சொல்லல. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவே மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாங்க. அது ஸ்ரீலங்கா கூட எனக்கு பெருசா வருத்தம் இல்லை. இது என் லைஃபையே திருப்பி போடுற மாதிரியான சம்பவம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, பிசிக்ஸ் எக்ஸாம் மறுநாள். இந்த மேட்ச் மட்டும் நான் ஃபுல்லா பார்த்துன்னு இருந்தேன், எந்த ஒரு 5 மார்க்குமே படிக்காம. அது ஏன் நெக்குது 10 நாள் லீவ் இருந்து புக்க தொடாம சுத்தினது என் தப்பு. படிக்காம விட்டுட்டு இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி உட்காந்து மாங்குன்னு படிக்கலான்னு நான் மேட்சை ஃபுல்லா பார்த்துன்னு இருந்தா இவனுக்கு கவுத்துட்டானுங்க. எனக்கு அந்த டிப்ரெஷன்ல நான் படிக்காம போய் எக்ஸாம் எழுதுனேன். சத்தியமா நான் படிக்காம போய் தான் அந்த பிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். என்ன ஆச்சுன்னா, என்னால ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் தான் எழுத முடிஞ்சது. மீதி எல்லாம் கதை தான் எழுதுனேன். அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா, வெறும் 130 140 தான் எடுத்தேன். நான் ரொம்ப கம்மியா தான் எடுத்தேன். அதனால எனக்கு வந்து கரெக்டான காலேஜ் கிடைக்கல. அதனால நான் கேட்ட குரூப் கிடைக்காம நான் எனக்கு கிடைச்ச குரூப்பை எடுத்து நான் என் டெஸ்டினி வேற, நான் கடைசியில வந்து சேர்ந்த இடம் வேறன்ற மாதிரி போச்சு. என் லைஃப மொத்தமா மாத்தி போட்ட மேட்ச்ன்னு நான் இந்த மேட்ச் சொல்றேன். என் வீட்டுல இன்னமும் அதுக்கு திட்டினே இருப்பாங்க, நீ படிக்காம சுத்திட்டு அவனுக்கு மேல ஏன்டா பழிய போடுறேன்னு. இருந்தாலும் நான் வெஸ்ட் இண்டீஸ் மேலதான் நான் பழிய போடுறேன். என்னை படிக்க விடாம பண்ணது வெஸ்ட் இண்டீஸ் தான். அந்த ஒரு டிராமா எனக்கு 10 வருஷம் இது வந்து எனக்கு இன்னைக்குதான் நிம்மதியா நான் இறக்கி வைப்பேன். நான் அல்ல, எனக்கு என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சதுன்னா, கோலி அந்த வருஷம் உயிரை கொடுத்து ஆடுவாங்க. இவ்வளவு 300 சொல்ற ரன்னு மேட்சுக்கு மேட்ச் வச்சு பொலன்னு பொழப்பாப்ல. ஸ்டாண்ட் அலோன் பர்ஃபார்மன்ஸா இருக்கும்.
அந்த ஆமா மேட்ச்லயே அந்த அவர் மேட்ச்ல 94. அதுல 89 அடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல விக்கெட் எடுத்தோம். அந்த சிக்ஸ் போனோடனே கோலி ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவாரு. எனக்கு இன்னமும் அந்த போட்டோ நான் வச்சுக்கினே இருப்பேன் நான். அது என் மனசு என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் அதனாலதான் நான் வேண்டிக்கினே இருப்பேன். நான் கோலி ஆடும் போதெல்லாம் நான் கோலி நான் வந்து மத்த ஃபார்மேட்டுக்கு நான் பெருசா கூவ மாட்டேன். T20 ஃபார்மேட்டுக்கு நான் அதிகம் நான் கூவுவேன் நான் கோலிக்காக. டிசர்விங்கா இருக்கணும் கோலின்றது. எனக்கு வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னு நான் அந்த எப்ப அந்த ஃபைனல் தோத்தாங்களோ அதுல இருந்து கோலிக்காக இந்தியா கப் அடிக்கணும், கோலிக்காக இந்தியா கப் அடிக்கணும்ன்றது நான் ரொம்ப டிட்டர்மெண்டா இருந்தேன். ஒரு வழியா அவருக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் நடந்துச்சு. ஒரு வழியா இது அந்த வெஸ்ட் இண்டீஸையும் டிராமாலாம் அடிச்சாச்சு. போய் வெஸ்ட் இண்டீஸே அடிச்சு முடிச்சாச்சு. இத கோலி பார்த்தாருனாலும் சந்தோஷப்படுவாரு. கம்பீர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருக்கு 97க்கான அப்ரிசியேஷன் கிடைச்சுதா இல்லையான்னு அவரால் விடை கண்டுபிடிக்க முடியலன்னு அவரோட இடத்துல சஞ்சு சேட்டன் வந்து அந்த 97 அடிச்சு அவருக்கு ஒரு மினி ட்ரிபியூட்டும் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு மேட்ச்ல வந்து ஜெயிச்சு இனிமே சஞ்சு சாம்சன் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அவரு கம்பீருக்கு இனிமே செல்ல புள்ளதான். இனிமே இனி இனி சின்னவனே கில்லெல்லாம் சேட்டா தேவைப்படாது. இல்ல இனி ஹர்ஷித் இல்லலாம் ராணா எது, கில்லெல்லாம் தேவைப்படாது. இனிமே அடிச்சோட சேட்டன் தான் அடுத்த கேப்டன். சஞ்சு சாம்சன் தான். ஆக்சுவலா டிசர்விங், கம்ப்ளீட்லி டிசர்விங். நான் வந்துட்டு ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து நம்ம இந்த வேர்ல்ட் கப் இல்ல அதுக்கு முன்னாடி இந்த கான்டெக்ட் நம்ம எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னா, இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இவர் தான் அபிஷேக் சர்மாவோட ஓபன் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து ஏசியா கப்புக்கு கில்லு உள்ள வந்தாரு. கில்லு உள்ள வந்தோடனே இவருடைய ஸ்பாட்ல கை வச்சாங்க. கீழே போய் ஆடினாரு. அதுக்கப்புறம் டீம்லயே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் எங்க இருந்தோ உள்ள வந்து ஒரு சீரீஸ் முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல ஆடி இஷான் கிஷன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணாம இப்போ இஷான் கிஷன் தான் அந்த பிளேஸ்ல ஆட போறாரு. சஞ்சு சாம்சன் பேக்கப் விக்கெட் கீப்பர் ஓபனர் சுச்சுவேஷனுக்கு போய் வேர்ல்ட் கப்ல ஸ்டார்டிங் கிடைக்காம அதுக்கப்புறம் சில பல காம்பினேஷன்லாம் செட் ஆகாம சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல தோத்து அதுக்கப்புறம் சென்னையில ஒரு மினி கம்பேக் கொடுத்து இன்னைக்கு ஒரு டிசர்விங் பிளேயர் அப்படிங்கிறது. இனி வந்து நான் தான் ஓப்பனர் ஃபைனல் வரைக்கும், செமிஃபைனல் நான் தான் ஓப்பனர், ஃபைனல்ல நான் தான் ஓப்பனர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் எவர் பிளேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த இன்னிங்ஸை வந்து கொண்டு போய் வைக்கலாம். நம்ம வந்து T20ல இந்தியாவுக்கு ஒரே ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னா. ஏகப்பட்ட 90s அடிக்கப்பட்டிருக்கு. ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா கூட அந்த கடைசி சூப்பர் 8 மேட்ச்ல அடிப்பாரு. அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விராட் கோலி ஏகப்பட்ட 90s T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்காரு. அண்ட் அந்த நாக்ஸை விட கிரேட்டஸ்ட் நாக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக். 90s வந்து சஞ்சு சாம்சன் தான். நான் இது வந்து நான் ஒன்னு ரோஹித் சர்மா 92, சஞ்சு சாம்சன் 97, அதுக்கு அடுத்தபட்ச ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து விராட் கோலி 89, அதுக்கப்புறம் இந்த வருஷம் சூரியகுமார் 84. ரெண்டாவது 90s தான் இது இந்தியாவுக்கு. ஓகே ஓகே எஸ், அந்த மாதிரியான கிரேட்டஸ்ட் நாக்ஸுக்கு மத்தியில நான் இந்த நாக்கை வந்து நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக் அப்படிங்கிற மாதிரி வைப்பேன். ஏன்னா இந்த ஆடின கான்டெக்ட் வேற, அவருடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இன்னுமே வந்து ரொம்ப டவுன்ல இருந்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் எவ்வளவு இது பண்ணியும் நமக்கான ஸ்பாட் கிடைக்கலையே. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வேர்ல்ட் கப்புக்கு நம்ம தான் வந்து ஓப்பனர் அப்படின்னு இருந்த நிலைமையில கில்லு வந்தாரு, இஷான் வந்து 2 பிளேயர் அந்த ஸ்பாட்டை தட்டிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் மஸ்ட் வின் கேம்ல அடிச்சு விர்ச்சுவல் நாக் அவுட்ல அடிச்சு இன்னைக்கு இந்தியாவை தண்ணியால இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற சைட்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோஸ் ஆடிட்டு போயிருந்தாங்க. பட் ஓப்பன்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்க இந்த இன்னிங்ஸ் நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா சஞ்சு சாம்சனோடது ஒரு ஃபால் ஷாட்ஸ் கூட இருக்காது. 80% மேல கண்ட்ரோல்ஸ் வச்சிருந்தாரு. அக்ராஸ் ஆடவே இல்லை, ஸ்ட்ரெயிட்லயே ஆடிட்டு இருந்தாரு. கட் ஷாட்ஸ் ஆடினாரு, அக்ராஸ் போகவே இல்லை ஃபுல்லா. நீங்க அந்த ஆஃப் சைட்ல கட் ஷாட் ஆடினதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. உள்ள ஃபீல்டர் வச்சு போட்டாங்க, கேப்ப பியர்ஸ் பண்ணாரு. எல்லா பால்ஸுமே அடிக்க போல, தேவையான பால்ஸை மட்டும்தான் அடிச்சாரு. எங்கெங்கெல்லாம் லூஸ் பால்ஸ் வருது, எந்தெந்த பால் பவுண்டரிஸ் அடிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சஞ்சு சாம்சன். பியூர் கிளாஸ் இன்னைக்கு சஞ்சு சேட்டாட்ட இருந்து. ஆக்சுவலா த ஒன் ஹூ டிசர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பெர்ஃபெக்ட் டைம்ல வந்திருக்கு. ஏன்னா இது எங்கேயோ சும்மா ஒரு லீக் ஸ்டேஜ்ல ஒரு 4 மேட்ச் வின் பண்ணிட்டு கடைசி மேட்ச் நம்ம நெதர்லாண்ட்ஸ் கூட அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாலோ, இல்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணி செமிஃபைனல் ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 3வது மேட்ச் இந்த மாதிரி ஒரு நாக் வந்திருந்தாலோ இந்த நாக் அவ்வளவு பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10ஓட ஒரு 11 நாக்கா தான் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அடிச்ச இந்த நாக் அப்படிங்கிறது
இன்னைக்கு காலம் ஃபுல்லா நம்ம பேசுவோம். அன்னைக்கு நம்ம சிம்மன்ஸ் அடிச்சு நம்ம டிராமாவை சந்திச்சதை இப்ப முடியும் நம்ம பேசிட்டு இருக்கோம் 10 வருஷம் கழிச்சு. இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நாக்கு சஞ்சு சேட்டா வந்து அன்னைக்கு இந்தியாவை சேவ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு 2036 வேர்ல்ட் கப்ல அந்த டைம் நம்ம சியூடில வீடியோ பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணோம். சஞ்சு சாம்சன் அன்னைக்கு இந்தியாவை வந்து சேவ் பண்ணுவாரு அப்படிங்கறத அந்த மாதிரி நாக் ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு நாக்கா வந்து ஆடிட்டு போயிருக்காரு சஞ்சு சேட்டா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக். பார்க்கும்போது அந்த ஓவர் ஷாட் பார்க்கும்போது எனக்கே கூஸ் பம்பா இருந்துச்சு. சோ நீங்க இந்த நாக்கை எப்படி பாத்தீங்க? எனக்கு சஞ்சு சாம்சன் அடிச்ச நாக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த T20 கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, சஞ்சு சாம்சனோட கரியர் ரிவைவல் நாக்கா இது இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதே மாதிரி ஒரு பேரலல் இதுல 12 வருஷத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஓடிஐல தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் சிடில வந்து அடிச்சு கொடுத்துட்டு அவருக்கு பர்மனன்ட் ஸ்பாட் கிடைச்சது அவர் நம்பினாலும் 2014 ஒரு ஸ்லம்ப் எடுக்கும். அந்த ஸ்லம்ப்னால அவரோட ஃபார்ம் திருப்பி கேள்விக்குறியாவும் அஜிங்கியா ரகானே அவரோட இடத்துக்கு காம்படேட் பண்ணுவாரு டைரக்டா. ரோஹித்துக்கு அந்த ஒரு இடம் கிடைக்காம ஸ்ரீலங்கா மேட்ச்ல கஷ்டப்பட்டு இருப்பாரு. 4வது மேட்ச்ல தான் ரோஹித்துக்கு சான்ஸ் கிடைக்கும். இன்ஜுரியில இருந்து வந்தார், ஒரு பெரிய இன்ஜுரி. ஒரு ஐபிஎல்க்கு அப்புறம் அவர் சுத்தமா ஆடல. ஒரு 3-4 மாசம் கழிச்சுதான் ஆட வந்தார் அந்த இதுல, அந்த மேட்சுக்கு. வந்த உடனே அந்த மேட்ச்ல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஸ்ரீலங்கா 4 ரன்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை அவர் இருக்கிற வரைக்கும் இன்னமும் அவர் யாரும் அசைக்கல. எந்த ஒரு இடத்துலயும் அங்கிருந்து ரோஹித் சர்மா டிராப் அவுட் ஆகல. அன்லஸ் ஆர்ன்ட்டு இன்ஜுரி கேரியர் ஃபார்வர்ட் பண்ணி அவர் ஆட முடியாம போனா மட்டும்தான். இன்னைய தேதி வரைக்கும் ரோஹித் சர்மா அன்னைய நாள்ல இருந்து டிராப் அவுட் ஆகாம ஓடிஐ ஃபார்மேட்ல வளம் வந்து இருக்கிறாரு. இது சஞ்சு சாம்சனுக்கு அதே மாதிரியான ஒரு இது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவரும் ஈடன் கார்டன்ல தான் அடிச்சாரு. சஞ்சு சாம்சனும் ஐகானிக்கா இன்னைக்கு ஈடன் கார்டன் தான் அடிச்சிருக்காரு. இங்க இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இடம் அசைக்க முடியாத இடமா ஆகிடும்னு நான் மனசார நம்புறேன். கண்டிப்பா ஆல் ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங். ஒரு பர்மனன்ட் ஓப்பனரா சஞ்சு சாம்சன் இனிமே வர்ற வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. இப்போ இங்க இருந்து சஞ்சு சாம்சன் வந்து இந்த ஒரு நாக் மொமெண்டம் வச்சு இந்தியா வந்து டைட்டில் வின் பண்ணா there is no way அவங்க வந்து சஞ்சு சாம்சன் வந்து மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சஞ்சு சாம்சன் பர்மனன்ட் ஓப்பனர் ஆகிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்குள்ள அவர் போயிட்டாரு. இப்ப இந்தியாவுக்கு அவருக்கு வந்து இன்னும் அவரோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, இந்தியா கப் அடிக்கணும். அதை அடிச்சுட்டா அவர் இடம் சீல்டு. 2028க்கும் சீல்டு கன்ஃபார்மா நான் சொல்றேன். இந்த நாக்குல வந்து எந்த ஒரு ஃபால் ஷாட் இல்ல, இந்த நாக்குல வந்து எந்த ஒரு ஃபால் ஷாட்டும் இல்ல. அதே மாதிரி அரௌண்ட் த கிரவுண்ட்லயே அடிச்சாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அடிக்காம கிரவுண்ட சுத்தி சுத்தி அடிச்சாரு. எந்த ஒரு வீக்னஸ், அந்த ஷார்ட் பால்ஸ் வீக்னஸ்ல கூட காட்டாம அடிச்சு கொடுத்தாரு. எல்லாமே டைமிங் ப்ரிசைஸவா இருந்துச்சு இன்னைக்கு சஞ்சு சாம்சனோட ஷாட்ஸ் எல்லாமே. ஆஃப் சைட் ஷாட்ஸ் எதுவுமே அவங்க ஒரு மாதிரி ஆஃப் சைட்ல வந்து வித் கொடுத்தாலும் லூஸ் ஷாட்ஸ் போகல. நின்று ஃபுல் ஃபோக்கஸ்டா மிடில்ல வாங்கிட்டு அடிச்சாரு. கிரவுண்டட் ஷாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியன் பிளேயர்ஸ்ல இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாவே வச்சிருந்தாங்க. கிரவுண்டட் ஷாட்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஏரியல் ஷாட்ஸ். சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்ல தான் அந்த ஏரியல் ஷாட்டுக்கு வந்து போனாரு. அதுக்கப்புறம் போக 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 அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணது கிரவுண்டட் ஷாட்ஸ் தான். இன்னைக்கு கிரவுண்டட் ஷாட்ஸோட இம்பாக்ட் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு தமிழ் கமெண்ட்ரி பார்த்தவங்க தெரியும் ஏன் கிரவுண்டட் ஷாட்ஸ் இம்பார்ட்டன்ட். கிரவுண்டோட நீங்க அடிக்கும் போது பால் உங்களுக்கு ஃபீல்டோட கனெக்ட் ஆகும் போது பால் டியூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அந்த டியூ இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்க முடியாது, வழுக்கும், கஷ்டப்படுவாங்க பவுலர்ஸ். அப்படின்னு இருக்கும்போது சஞ்சு சாம்சன் எடுத்த இந்த ஒரு கிரவுண்ட் அப்ரோச் ஹேட்ஸ் ஆஃப். அந்த மேட்சுக்கு ஏற்ற அந்த ஒரு கேம் சென்ஸை கொண்டு வந்தார். எஸ், ஆக்சுவலா சூப்பரா சம்மரைஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா அவருடைய அந்த கிரவுண்டட் ஷாட்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். அந்த டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கும் போது பால் இன்னுமே அந்த ரொம்ப நல்லா ஈரமாகும். ஸோ பவுலர்ஸ்க்கும் சரி, ஈவன் தோ நம்ம இந்த மிஸ்ஃபீல்ட் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு பவுண்டரி ஒன்று விட்டாங்க, ஒரு முக்கியமான கேட்ச் ஒன்று டிராப் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல அந்த கிரவுண்டோட ஏரியல் ஷாட்ஸ் அடிச்சோம் அப்படின்னா பால் உங்களுக்கு பேட்ல கனெக்ட் ஆகுது, ஸ்ட்ரெயிட்டா வெளியே போய் விழுகுது. மேபி வெளியே போய் விழுகிறது ஒருவேளை பவுண்டரி ரோப்பை தாண்டி விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட்டா பால் போடும், கொஞ்சம் ஈரமாகும். பட் நீங்க கிரவுண்டோட அடிக்கும் போது அந்த ஃப்ரிக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தரையோட ஒட்டியே போகும்போது நிறைய ஈரமாகும், பவுலர்ஸ் கிரிப் பண்றதுக்கு கஷ்டமாகும். ஈவன் தான் அவங்க தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கிரிப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் ஃபார் த ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்க
ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குமே அந்த கிரிப் கிடைக்காது பெருசா. அண்ட் அதே மாதிரி ஃபீல்டர்ஸுக்கும் அந்த கையில வந்து கேட்ச் நிக்காது. இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ அதை வந்து ஒரு பிரில்லியண்டா யூஸ் பண்ணியிருப்பாரு சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் ஆடி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். சோ நீங்க சொல்லியிருந்தீங்க சேட்டா தான் இன்னைக்கு பெர்மனன்ட் ஓப்பனர் அப்படின்னு. நான் வந்து ஒரு சின்ன மேனிஃபெஸ்ட் பண்றேன். சேட்டா தான் 2028 ஒலிம்பிக்ல இந்தியாவில வந்து இந்தியா வின் பண்ணது. சேட்டா வந்து அது ஒரு மெடலிஸ்டா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ அடுத்த ஒரு 2 வருஷம் அடுத்த 28 வேர்ல்ட் கப் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் வருது. சேட்டா ரெடியா இருங்க. இந்த ஒரு நாக்கு அது அந்த கரியர் ரிவைவல் நாக்காக கூட இருக்கலாம். ஸோ இங்கிருந்து அப்படியே இந்தியன் டீமோடைய மற்ற சில விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் வந்தாலும் அந்த ரோல் நம்பர் 1 மாற்றுறது அவரு தான். இந்தியன் ஓப்பனிங் பேட்டர்ல இருந்து வந்தாலும் அந்த ரோல் நம்பர் 1 மாற்றுறது அவரு தான். நான் அவர்கிட்ட இருந்தே வரேன். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட். அபிஷேக் சர்மா கேச்சஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலா ஒரு டீசன்ட் ஃபீல்டர். நான் ஒரு நல்ல ஃபீல்டர்னே சொல்லுவேன் அபிஷேக் சர்மா. நான் நல்லா ஃபீல்டிங் பண்ணி பார்த்துருக்கேன். யுவராஜ் சிங் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க. அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். எப்படி ஃபீல்டிங் பண்ணுவாரு அப்படின்னு. ஓகே, 1 பேட் டே அப்படின்னு விட்டாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எடுக்க வேண்டிய கேட்ச் 2 கேட்ச் விட்டீங்க. ஆக்சுவலா பவர் பிளேல 1, டெத் ஓவர்ல 1. ஆக்சுவலா அந்த 2 கேட்சஸ் நீங்க ஒரு அந்த பவர் பிளேல கேட்ச் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கேம் கான்டெக்ட் எப்படி வேணாலும் போயிருக்கும். சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல பவர் பிளே கேட்ச் எல்லாம் மன்னிக்கவே முடியாது. அதெல்லாம் கைக்கு வந்த கேட்ச் அதெல்லாம் விட்டப்ப அந்த எமோஷன் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாம் காண்டாச்சு. அதெல்லாம் ஆஃப் கேமரால எல்லாம் பதிவாயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான். எஸ், ஆனா எல்லாருமே ஆக்சுவலா மஸ்ட் வின் கேம், செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகுமா அப்படிங்கிற கேம் இல்ல ஒரு ப்ரெஷர்ல சோக் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் தான் சொல்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுறாரு இந்தியாவுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி ட்ராஃபி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆடுறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரியான மேட்சஸ் ப்ரெஷர் இருக்கும். பட் அந்த ப்ரெஷர்ல சோக்க ஆக வேணாம். நார்மலா ஆடுங்க. ஜஸ்ட் நார்மல் மேட்ச் எப்படி ஆடுவாங்களோ அப்படி ஆடுவீங்களோ, உங்க நேச்சுரல் கேம் அப்படி ஆடுங்க. ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். பட் அதை சோக் பண்ணி ஆடுறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ். அது போக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த 2 கேட்ச் விட்டது ஒருவேளை மேட்ச் முடிஞ்சு மேட்ச் வந்து ஒருவேளை இப்ப இன்னைக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு கேட்ச் வந்து ஒரு பேசு பொருள் ஆயிருக்கும் சோசியல் மீடியாஸ்ல. நல்ல வேலை அப்படி ஒரு ஆகல. ஃபார்ச்சுனேட்லி அபிஷேக் சர்மா எஸ்கேப் ஆயிட்டாரு. பட் அடுத்த இந்த செமிஃபைனல் ஃபைனல்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் எல்லாம் சோக் பண்ணிட்டு வரணும். சோக் பண்ணிட்டு ஆடணும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துடலாம். ஓகே, இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது. பேட்டிங்க்கு வருவோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு பெருசா ஆடல எக்ஸப்ட் த லாஸ்ட் கேம் இன் சென்னை அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. அதுமே வந்து ஒரு மாதிரி பிளாட் ட்ராக் அப்படிங்கறதுனால ரன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ ஓகே, கொஞ்சம் இந்த வேர்ல்ட் கப்ஸுக்கு நம்ம இப்போ பைலாட்டல் ஆடும்போது ஐபிஎல் ஆடுற மாதிரியான பிச்சர்ஸ் கிடையாது, அவுட்ஃபீல்ட் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு வந்து ஒரே ஓவர்ல 17 ரன் வந்துச்சு அவர் அவுட் ஆன ஓவர்ல. 17 ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த ஷாட்? 17 ரன் ஆல்ரெடி அடிச்சாச்சு. ரெக்வயர் ரேட் நமக்கு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படிங்கும் போது போலாம். 17 ரன் ஆல்ரெடி வந்திருக்கப்போ நீங்க சஞ்சு சாம்சன் ஆப்போசிட் டீம்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அவரு இவரை கைட் பண்ணி இவர் சொல்ற மாதிரி ஆடி இருந்தாலே இவர் கொஞ்ச நேரம் கேம் எடுத்துட்டு போயிருக்கலாம் பவர் பிளேவை தாண்டி. அந்த இடத்துல 2 விக்கெட் இஷான் கிஷனோட விக்கெட்டும் போகும்போது இந்தியாவுக்கு ஒரு சின்ன டிராபேக் ஆச்சு. இந்தியா இந்த மேட்ச் கைவிட்டு இந்த மேட்ச் போற நிலைமையும் ஆச்சு அந்த ஒரு சுச்சுவேஷன்ல. அப்படி இருக்கும்போது 17 ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த ரிஸ்கி ஷாட்? சஞ்சு சாம்சன் மாதிரி ஓகே எனக்கு வந்துருச்சு, நான் ரிஸ்கான பால்ஸ் ஆடல, லூஸ் பால்ஸ் வரும், எப்படியும் பால்ஸ் வரும். நம்ம நார்மலா ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் ஆடும்போதோ இல்ல வெளியே நம்ம ஒரு லீக் ஆடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 லூஸ் பால் வரும், விடு அப்ப ஆடு, சிங்கிள் தட்டு, ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணு, ரன்ஸ் வந்து மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கட்டும், 6 4 எல்லாம் லூஸ் பால் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஓவர்ல 17 ரன் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த ரிஸ்க்? அந்த ரிஸ்க் வந்து நீங்க எப்படி சொல்றது, இன்னும் 2 விக்கெட் அடுத்த ஒரு 2 விக்கெட் கடவுடன் விழுந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்கி ஆயிருக்கும். இதே தப்பு தான் ஃபைனல்ஸ்ல ரோஹித் சர்மா பண்ண 2023ல. அபிஷேக் சர்மா இந்த மாதிரியான இடங்கள்ல ஓகே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, நீங்க போய் அடிங்க தப்பே இல்லை. பட் அந்த ஓவர்ஸ்க்கான ரன்ஸ் வரும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்கும் அந்த ஒரு லைசன்ஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் இந்த சீசன்ல நான் ரன்ஸே வரல அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அவருடைய நேச்சுரலை தாண்டி ஆடினாரு, எல்லா பால்ஸுமே கொஞ்சம் அடிக்க போனாரு. பட் இன்னைக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாத்திக்கிட்டாரு சஞ்சு சாம்சன். நான் நின்று ஆடணும், கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லூஸ் பால்ஸை மட்டும்தான் அடிச்சாரு. அந்த மாதிரி அபிஷேக் சர்மா ஆடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும்.
இஷான் கிஷனும் அதே மாதிரிதான். ஓகே, எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ரன்ஸ் அடிக்க. பட் ப்ரெஷர் டீம் மேல போடுது அப்படின்னா அந்த அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் ஒருத்தர் எடுத்துதான் 2023 வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவுக்கு காஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலா அந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் அப்படிதான் ஆடிட்டு இருந்தார். அவர் ஒரு நேச்சுரல் கேம் தான். பட் ஒரு பெரிய சுச்சுவேஷன், ஒரு பிக் கேம்ல வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க இந்த அபிஷேக் சர்மாவுடைய இன்னிங்ஸ் ஓவரால் வித் ஃபீல்ட் அண்ட் வித் பேட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன? சஞ்சு சாம்சன் நாக்கு வந்து டீமோட பல விஷயங்களை வந்து பூசி மொழிகிடுச்சு அப்படிதான் சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா உள்ள ஓட்ட இருக்குது. அதுக்கு மேல வந்து இவங்க பெயிண்ட் அடிச்சு வச்ச கதை தான் சஞ்சு சாம்சன் அடிச்ச நாக்கு. அடிச்ச நாக்குல இந்தியா ஜெயிச்சுதுன்னு ஒரு சந்தோஷமான இது இருந்தாலும் உள்ள இருக்கிற பிரச்சனைங்க இன்னும் நிறைவு பெறல. உண்மையை சொல்ல போனா ஃபீல்டிங் இந்த முறை ஃபீல்டிங் எஃபிஷியன்சி ஒஸ்ட் எஃபிஷியன்சி இந்தியா தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணின்னு இருக்குது. ஃபீல்டிங்க்கு மெடல்லாம் கொடுக்குறீங்க, ஃபீல்டிங் ட்ரில்ல இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா ஆக்கணும் இந்தியாவுக்கு. இந்தியா வந்து ஒரு வெல் நோன் ஃபீல்டிங் சைட். ஆனா இந்த வேர்ல்டு கப் சரியா அவங்களுக்கு போல ஃபீல்டிங்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து போகணும். ஏன்னா இன்னைக்கு விட்ட கேட்சே கேட்ச் விடும்போதே எனக்கெல்லாம் 2016 ஸ்ட்ரைக் ஓட ஆரம்பிச்சு தலைக்குள்ள. இதே மாதிரி அங்க அன்னைக்கு ஃபம்பிள் பண்ணுவோம் ஃபீல்டிங்ல. அதுதான் நம்மளை காஸ்ட்லி இன்னைக்கு ஆகும். நோ பால், அன்னைக்கு நோ பால்ஸ், இன்னைக்கு டிராப் கேட்சஸ். அங்க டிராப்பும் வரும். அங்க வந்து கேட்ச் பிடிச்சும் ஒரு சில இது ஃபம்பிள் பண்ணுவாங்க அங்க ஃபீல்டிங்கும். அதே மாதிரி இந்த முறை இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து பிலோ பார்ல தான் போயினே இருக்குது. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது பொட்டன்ஷியலா. உங்களுக்கு வந்து நீங்க டைட்டில் கிட்ட வந்துட்டீங்க. எல்லா நாளும் நீங்க சர்வை பண்ணினே இருக்க முடியாது. இந்தியா ஹேஸ் டு பி ப்ரிசைஸ் இன் ஃபீல்டிங். இன்னொரு விஷயம் நான் சொல்றது, அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் போத் சன்ரைசர்ஸ் பாய்ஸ் 2 பேருமே நான் மட்டும்தான் நான் அடிப்பேன். அடிக்கிறத தவிர எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ற இதுல இன்டென்ட்ல இருக்கிறது வந்து டீமுக்கு நல்லது கிடையாது. நீங்க ஒரு ஃபேக்டர் சொல்லியிருந்தீங்க, சஞ்சு சாம்சன் அடிக்கிறாரு, அந்த ஓவர்ல நீங்க ஏன் அடிக்கணும்னு. அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இல்ல. சரி அவர் அடிக்கட்டும், நம்ம வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுவோம், நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம அடிக்கலாம். எனக்கு நான் சரியா சொல்லணும்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு வருவேன். அந்த மேட்ச்ல பத்தும் நிசாங்கா ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கவே மாட்டார். குசல் மெண்டிஸ் தான் அடிப்பார். பவர் பிளே நலிஃபை பண்ணது ஃபுல்லா குசல் மெண்டிஸ். பவர் பிளேக்கு அப்புறம் வச்சு இடி இடின்னு இடிச்சது ஃபுல்லா பத்தும் நிசாங்கா. அந்த மாதிரியான ரோலுக்கு இவங்க மூவ் பண்ணிக்கணும். சரி சஞ்சு சாம்சன் பேட்ல படுது, இந்த பவர் பிளே ஃபுல்லா அவருக்கு கொடுப்போம், நம்ம சும்மா அவர் கூட நிற்போம். நமக்கு எப்ப படுதோ நம்ம அப்ப அடிப்போம். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கட்டத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் அவருக்கு நம்ம துணையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஈக்குவலா மேட்ச் பண்ணிக்கினே போலாம் அப்படின்னு. பாகிஸ்தான் மேட்ச் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல சைபுல்லா ஃபரான் அடிச்சுக்கினே இருந்தாரு. ஃபரான் தான் இனிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா பக்கர் சமான் தான் நல்ல ரன் ரேட்ல ஆடி முடிச்சாரு சைபுல்லா ஃபரானை விட. ஃபரானை விட ரொம்ப டிஸ்ட்ரிக்டிவா தெரிஞ்சது ஃபக்கர் சமான் தான். உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்ற எண்ணம் தான் இல்லை. இஷான் கிஷானும் அதே கதை தான். ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்துச்சு பவர் பிளேல. உங்களுக்கு நீங்க பெரிய சேசிங் பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பேட்ல படுது, அட்டாக்கிங்லாம் சூப்பர், எல்லாம் ஓகே. எல்லா பாலையும் நீங்க அடிக்கணும்ன்ற அவசியம் எதுக்கு? உங்களுக்கு கண்டிப்பா ட்ராப் பண்ணுவாங்க. இந்த ஒரு ட்ராப் பண்ணிட்டு இவங்க ட்ராப் எல்லாம் செட் பண்ணி அட்டாக்கிங் மோட்ல ஆடின்னு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ட்ராப்பாவது இதுவா நம்ம அட்டாக் பண்றோம், அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா ஃப்ளோ வந்துடும், 6 வந்துடும், அதுதான் இவங்க திங்க் பண்றாங்களே ஒழிய அந்த அட்டாக்குனால நீங்க விக்கெட்டை விழுந்தா பின்னாடி வர்ற கான்சிக்வன்சஸ் என்னன்றது அவங்க யோசிக்க மாட்டாங்க. பின்னாடி இருக்கிற கான்சிக்வன்சஸ் யோசிக்கணும். யங் பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு விக்கெட்டை விடுறதுனால வர கான்சிக்வன்சஸ் என்ன, அந்த மாதிரியான திங்ஸ் வந்து அவங்களுக்குள்ள நீங்க வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா நீங்க இது பண்ணிக்கணும், உங்களை ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். நீங்க அப்படி ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு வந்து உங்களோட அட்டாக்கிங் இன்டென்ட் உங்களுக்கு காணக்குள்ளா சர்வைவ் ஆகும். இல்லைன்னா அந்த அட்டாக்கிங் இன்டென்ட் வெறும் ஒரு ஃபெயிலியர் மாடலா தான் போகும். You have to know the consequences when you are losing the wicket, when to hit the ball, when to lose the wicket, எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க உங்களால சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், கௌதம் கம்பீர் ஒரு 15வது ஓவர்ல ஒரு பிளான் சொல்லி அனுப்புவார் பவுலிங் டைம்ல. 15வது ஓவர் வந்து வருண் சக்கரவர்த்தி போட ரெடியாகி வந்துருவாரு. அப்போ இதுல டக் அவுட்ல இருந்து வாஷிங்டன் சுந்தர் கிட்ட சொல்லி அர்ஷதீப் சிங்கை உள்ள கொண்டு போக வச்சாரு. அதுதான் மேட்சுக்கு இவ்வளவு தூரம் போனது. அந்த ஓவரோட மொமெண்டம் பிடிச்சிதான் வெஸ்ட் இண்டீஸ் 195 டார்கெட்டை போஸ்ட் பண்ணாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் எதனால அந்த ஒரு இதை எடுத்தீங்கன்றது எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து இருந்து அவர் வந்து அங்க ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு, இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர் 160 கூட வந்து இருக்காது. ஏன் ஒரு வேளை 170 வராம இருந்த இடத்துல நீங்க மொமெண்டம் கொடுத்து அர்ஷதீப் சிங்கும் நீங்க என்னதான் பைல் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அர்ஷதீப் சிங் ஒரு சில டைம்ல முக்கியமான நேரத்துல கவுத்து விட்டுறாரு. ஓவர் வைடு போடுறது, வைடுல ரன்னை வாரி வழங்குறது, ஒரு ஓவர்ல 24 ரன். நீங்க இன்னமும் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்னு இருந்துக்குன்னு குரூஷியல் டைம்ல உங்களுக்கு பால் கொடுக்கும்போது நீங்க இப்படி சொதப்புறதுன்றது சரியா படல. ஏன்னா நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரு மேட்ச் இதே தப்பு பண்ணாரு, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஒரு மேட்ச் இதே தப்பு பண்ணாரு, இந்த வேர்ல்டு கப்ல இன்னைய மேட்ச் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரியான தப்புகள் தொடர்ந்து ஒரு ஒரு சீரீஸ்க்கு ஒரு முறை பண்றதுன்றது டீமுக்கு பாதகமா போயிடும். இதே ஒரு ஃபைனல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு மேட்ச் கை விட்டு போச்சுன்னா மொத்த பிளேமும் உங்களை சுத்தி வரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்க சொன்ன மாதிரிதான் டீம் வந்து சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் பூசி முழுகிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னுமே நம்ம போன மேட்சையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியாவுக்கு வந்து பெரிய சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி முடிஞ்ச உடனே பேசும்போது இந்தியா வந்து ஸ்டில் வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஜிம்பாப்வே மேட்சுக்கு அப்புறமே இந்தியாவுடைய பவுலிங் வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்பவுமே பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன் பேட் டே குட் காஸ் விட் நாக் இந்தியா அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப். 2 மேட்ச் தான் இருக்கு, பட் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ஷோர் ஷாட்டா நம்ம தான் கிளியர் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும். 2024 வந்து டீம் வந்து சூப்பரா இருந்துச்சு, டிசர்வ் டு வின் த வேர்ல்ட் கப். நமக்கு அந்த செமிஃபைனல்ஸ் டைம்லாம் வரும்போது ஓகே இந்த டீம்ல ஒரு பெரிய டிராபேக் கிடையாது, எங்க இருந்தாலும் அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த வேர்ல்ட் கப்ல ஒரு 160 அடிச்சுட்டு பாகிஸ்தானே நம்ம அப்படி டிஃபெண்ட் பண்ணும்போது ஒரு பிளான் இருக்கு. நமக்கு மற்ற டீம்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பவுலர்ஸ் வச்சு மற்ற டீம் ட்ரபிள் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ஒரு பேட் டே இன்னைக்கு சஞ்சுவோட அந்த இன்னிங்ஸ் வராம இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எலிமினேட் ஆகி போயிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அந்த மேட்சை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், மேட்சுக்கு ஒருத்தர் அடிச்சு தருது அப்படிங்கிறது. இதவே கண்டினியூ பண்ணி அடுத்த ஒரு 2 மேட்ச் ஆடிட்டாங்க அப்படின்னா ஃபைன். பட் அப்படி இல்ல, சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஒரு பேட் டே எல்லாருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் சூப்பர் ஹிட் மேட்ச் மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்ம எலிமினேட் இங்கிலாந்துக்கு எகேன்ஸ்ட் எலிமினேட்டும் ஆகலாம். ஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாந்தா யாரு வராங்கனாலும் அவங்க கூட அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு. பட் பார்த்துதான் ஆடணும். என்ன பண்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம். இந்தியா எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது. அப்படியே நம்ம செமிஃபைனல்ஸ் பத்தி நம்ம பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து ஆடுறாங்க. செகண்ட் ஃபைனல் செமிஃபைனல்ஸ் இந்தியா ஆடுது இங்கிலாந்து எகென்ஸ்டா வான்கடேல. அண்ட் இந்த விஷயம் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல எல்லாருமே, கடந்த 3 வேர்ல்ட் கப் உடைய செமிஃபைனல்ஸ்லயும் இந்தியாவும் இங்கிலாண்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2022 ஆஸ்திரேலியால இந்தியா அண்ட் இங்கிலாந்து மோதுனாங்க. போன வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல இந்தியாவும் இங்கிலாண்டும் தான் மோதுனாங்க. அண்ட் இந்த வேர்ல்ட் கப்லயும் செமிஃபைனல்ஸ் இந்தியா இங்கிலாண்டை தான் எதிர்கொள்றாங்க. கடந்த 2 வேர்ல்ட் கப் வேடிக்கையான விஷயம் என்னன்னா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா 3 செமிஃபைனலுமே வந்து செகண்ட் செமிஃபைனல். அந்த செகண்ட் செமிஃபைனல்ல ஜெயிச்சவங்க தான் போய் டைட்டிலும் அடிச்சிருக்கிறாங்க. 2 தடவை நடந்தது. எஸ், 2 டைமே அது அந்த செமிஃபைனல்ஸ் வின் பண்ற பர்டிகுலர் டீம் ஃபைனல்ஸையும் வின் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் செமிஃபைனல்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் ரிசல்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2022ல இங்கிலாந்து கம்ஃபர்டபுளா 10 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வின் பண்ணுவாங்க. அதுக்கு ரிவெஞ்சா அடுத்த செமிஃபைனல்ல இந்தியா ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஸ்பின் சோக் பண்ணுவாங்க. 170 வைப்போம், 103 இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகும். 67 ரன்ல என்ன ஜெயிக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான மார்ஜின்ல இந்தியா அதே 170 சம்திங் தான் அடிப்போம்னு நினைக்கிறேன். அவங்க அடிச்ச நோ விக்கெட்டுக்கு அவங்க அடிச்ச ஸ்கோரி. அந்த ரிவெஞ்சுக்கு அப்புறம் திரும்ப இப்ப அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா இல்ல நம்ம கண்டினியூ பண்ண போறோமா அப்படிங்கறத ஒரு ஸ்டோரி. வான்கடையில நடக்குது. இங்கிலாந்துக்கு ஸ்பின் அலர்ஜி இன்னும் கண்டினியூ ஆகுது. வான்கடையில அவங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நேபாளுக்கு எகென்ஸ்டா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்கள சோக் பண்ண வச்சாங்க. இப்ப கரெக்டா வந்து மாட்டி இருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர் அட்டாக் கரெக்டா அந்த குல்தீப் யாதவ் உள்ள வந்து அக்ஷர் பட்டேல் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வருண் சக்கரவர்த்தி கை கொடுத்தாரு அப்படின்னா இந்தியா வில் த்ரூ டு த ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ்க்கு போற பாத்வே ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க ஒரு நியூசிலாந்து இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் சொல்லுவேன். இங்கிலாந்து இப்போ வரைக்குமே நம்மள மாதிரி தான், நம்மளுமே இது வரைக்கும் ஒரு கன்வின்சிங்கான வின் பார்த்ததே கிடையாது. எக்ஸப்ட் த பாகிஸ்தான் கேம் நம்ம வந்து ஈவன் யூஎஸ்ஏக்கு எகென்ஸ்டாவும் நான் ஒரு கன்வின்சிங்கான வின் சொல்ல மாட்டேன்.
சூப்பர் 8லயுமே வந்து ஜிம்பாப்வே மேட்ச் நம்ம விட்டுருங்க, அது ஒரு கன்வின்சிங்கான அந்த மேட்சுமே நமக்கு வந்து பவுலிங் வீக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 180 கொடுத்தோம், கன்சீட் பண்ணோம். இன்னைக்குமே சில பல வீக்னஸ் இருந்துச்சு. நான் வந்து கன்வின்சிங்கா இந்தியாவுமே எந்த மேட்சும் வின் பண்ணுன்னு சொல்ல, இங்கிலாண்டும் அதே நிலைமை தான். கன்வின்சிங்கா எந்த மேட்சுமே இந்த வேர்ல்ட் கப்ல வின் பண்ணல. அதுவும் அவங்க வான்கடேல ஆடின மேட்சஸ், அவங்களுக்கு வந்து வான்கடேல ஆடின மேட்சஸ் வந்து அவ்வளவு கை கொடுக்கல. சோ இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆன் த அதர் சைட் இங்கிலாந்து ஸ்ரீலங்கால ஆடிட்டு வராங்க, விச் கம்ப்ளீட்லி சப்போர்ட் ஸ்பின். ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா ட்ரெயின் ஆயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பெரிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆடில் ரஷீதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா டாவ்சனையும் வில்ஜாக்ஸையும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பட் வில்ஜாக்ஸ் வந்து கொஞ்சம் டெட்லியா இருப்பாரு. வான்கடே கண்டிஷன்ஸ் அவருக்கு தெரியும். இந்த வருஷம் வான்கடே எப்போ இல்லாத மாதிரி இந்த சேப்பாக்குல வந்து ரன்னா குவிக்கிறாங்க, அடிச்சு குவிக்கிறாங்க. வான்கடையில பால் ஸ்பின் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இந்த படம் அடிய படத்துல ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாருல, அடிய படம், அந்த மூவில வந்து வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல வேற இங்க நடக்காத ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கும். அப்படிதான் இருக்கு. வான்கடேல இப்படி ஸ்பின் ஆகி நான் பார்த்ததே கிடையாது கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து. இந்த டைம் அப்படி ஒரு ஸ்பின் ஆகுது. இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. வில்ஜாக்ஸ், லயம் டாவ்சன் இவங்க எல்லாம் வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் இங்க இருந்தும் வந்து வில்ஜாக்ஸ் வந்து ஒரு 5 எல்லாம் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, ஏன்னா அவங்களுடைய மெயின் ஸ்பின்னர் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அன்பிரடிக்டபிளாவும் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்ரீலங்கால எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வில்ஜாக்ஸ் ஒரு 4 பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருப்பாரு. அந்த மேட்ச்ல வந்து ஒரு 2-3 மேட்ச் அவருடைய ஸ்பின்னு அந்த எப்படி சொல்றது அவருடைய பவுலிங்க்கும் சேர்ந்த மாதிரி தான் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டெட்லியா தெரியுறாங்க இங்கிலாண்டும். பழைய இங்கிலாந்து ஸ்பின்னை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ற இங்கிலாண்டா தெரியாம ஸ்பின் ஆச்சா நாங்க பார்ட் டைம் ஸ்பின்னர் வச்சு போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இங்கிலாந்து சைடா தெரியுறாங்க. ஸோ வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா செமிஃபைனல்ஸ் எப்படி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்க? நீங்க இங்கிலாந்த பத்தி எல்லாரையும் சொன்னீங்க, ஒரு ஆளை விட்டுட்டீங்க. எனக்கு அந்த ஆளு அடிப்பானுதான் எனக்கு பயமா இருக்குது. இது வரைக்கும் பேட்ல படவே இல்லை. அந்த ஆளு வான்கடை வந்தா நீல சட்டைய பார்த்தா தனி குஷி ஆயிடுவான். அந்த ஆளு இடி 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 இடின்னு அடிப்பான். பிங்க் போட்டு கேன்சர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் போட்டு எனக்கு ஜாஸ் பட்லர் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. மற்றபடி எனக்கு இங்கிலாந்து சமாளிக்கலாம். பட் இங்கிலாந்து இந்தியாவும் நெக் டு நெக் தான் போகும். அது வந்து ஏடி பவானி கதை மாதிரி தான் அது போகும். ரொம்ப டஃபா போகும் அது. ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 3வது டைட்டிலுக்கு எய்ம் பண்றது 2 டீம். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்தியா இங்கிலாந்து 3வது டைட்டிலுக்கு எய்ம் பண்ணுது. இந்த பக்கம் செமிஃபைனல்ல இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து டைட்டிலுக்கு எய்ம் பண்ணுது. யாருக்கு என்ன லக் அடிக்க போகுதுன்னு தெரியாம இருக்குது. இந்த 2 டீமும் நெக் டு நெக் போகும். எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துல என்னதான் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆன் டேல அவங்களுக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய ஹர்டல்னா எனக்கு இதுதான். ஃபைனலை விட அவங்களுக்கு இந்த ஹர்டல் தான் பெரிய ஹர்டல். நியூசிலாந்தை சமாளிச்சு நியூசிலாந்தை ஜெயிச்சு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபைனல்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அவங்க ஆனா ஃபைனல் ஹர்டல தாண்டலைன்னா அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சுது. ஆனா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஏன்னா எல்லா ஸ்டார்ஸும் அலைனிங் ஆகுது. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. கொல்கத்தால போய் விளையாட போறாங்க. எஸ், அதுதான். ஏன்னா இப்ப அடுத்து கொல்கத்தால ஆல்ரெடி ஆடி இருக்காங்க. சாரி, கொல்கத்தால விளையாட போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து அங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது 2 டீமுக்குமே இந்த பழக்கம் இல்லாத கண்டிஷன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் அகமதாபாத்லயே ஆடிட்டு இருந்த நியூசிலாந்து இப்ப அங்க போறாங்க செமிஃபைனல் ஆட. அங்க தாண்டிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹர்ட்ல தாண்டிட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அகமதாபாத்லயே ஃபைனல்ஸ். அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு ஹோம் அட்வான்டேஜ் மாதிரி தான் அவங்களுக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த 3வது டீம் அப்படின்னு. நான் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் வந்து இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் பார்த்துட்டு நான் மெட்ரோ ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஜிம்பாப்வே ஃபேன்ஸ் எல்லாம் எங்க கூட எங்களுடைய ஓன் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு முன்னாடி டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நாங்க இல்ல, எங்களுக்கு முன்னாடி இருந்த பசங்க இப்ப நாங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். பிரைன் பெனட் சூப்பரா விளையாண்டாரு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தப்போ அவங்க வந்து திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருவீங்களா நீங்க, வாட் யூ கோன் டு டூ அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாங்க. குட் யூ வின் அப்படின்னாங்க. அதுக்கு அங்க இருக்க பசங்க வந்து ஃபன் பண்றவங்க சொல்ல வந்து ஜெர்சி போட்டிருந்தாங்க, இந்தியன் ஜெர்சி போட்டுட்டு ஏமிங் ஃபார் 3rd ட்ராஃபி அப்படின்னாங்க. ஃபன்னா அது எங்களுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்.
மூணாவது டிராஃபி, மூணாவது ஸ்டார் அப்படிங்கிறது ஏறணும் அப்படின்னா அந்த ஒரு கெப்பாசிட்டியில மூணாவது ஸ்டாருக்கு எய்ம் பண்ற ஒரு டீமை தோக்கடிச்சு, அதுக்கப்புறம் முதல் டிராஃபியை வின் பண்ணணும்னு அவளோட காத்துட்டு இருக்க ஒரு டீமை தோக்கடிச்சு இந்தியா அந்த 2 மேட்சையும் வின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து திரும்பவும் இந்த டிராஃபியை வந்து ஹோம்ல தக்க வைக்கலாம். ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்து அந்த அந்த இந்த ஒரு டிராஃபி அடிக்கிறது மூலியமா கிடைக்குது. ஹோம்ல T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணது இல்லை எந்த டீமுமே தொடர்ந்து 2வது முறையா டிராஃபி டிஃபென்ஸ் பண்ணது கிடையாது. எந்த ஒரு டீமும் 3வது முறையா T20 வேர்ல்ட் கப்பை தொட்டது கிடையாது. இந்த மூணு சாதனையும் ஒரே டைம்ல அடிக்கணும் அப்படின்னா இந்தியா அடுத்த 2 ஹர்டில்ஸை தாண்டி ஆகணும். கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டூ ஆர் டை மேட்ச் வந்து மற்ற டீம்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதோட எங்களுடைய வீடியோஸையும் நாங்க இந்த வீடியோவையும் நாங்க முடிச்சுக்கிறோம். இனி அடுத்த ஒரு 3 வீடியோஸ் உங்களுக்காக இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். அண்ட் அந்த ட்ராமா 2016 ட்ராமா அனுபவிச்சவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப ரிலீஃபா இருக்கும். பயங்கரமா தூங்கி எந்திரிச்சு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹாப்பியா இருங்க. ஸோ அந்த ஒரு ரிலீஃப் எங்களுக்கும் எப்படி சொல்றது, அன்னைக்கு அதெல்லாம் அந்த ஒரு சோகம் எல்லாமே இன்னைக்கு இந்த சஞ்சு சாட்டாவோட அடியிலேயே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த விக்டரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த 2 மேட்ச் வருது, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ட்ராஃபியை திரும்பவும் அடிப்போம் அப்படிங்கறது நம்பிக்கையோட நாங்களும் விடைபெறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப் கீகா. நன்றி, வணக்கம்.